அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்த அதிமுக உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க உத்தரவு வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அவர்கள் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றுமாறு சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்குகிறார் அபினேஷ். தற்போது அங்கு என்ன நிகழ்கிறது? 4வது நாளாக இன்றும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அந்த பிரச்சனை எழுப்பியதால் அவை காவலர்களை கொண்டு அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றம் செய்ய சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து 3வது காவலர்களால் அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. இந்த பிரச்சனைகள் காலையிலேயே எழுப்ப திட்டமிட்டு சட்டப்பேரவை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் இந்த பிரச்சனையை எழுப்பினாங்க. ஆனால் தொடர்ந்து சபாநாயகர் வலியுறுத்தினார். அதில் திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை பேரவைக்குள்ள எழுப்பிய வண்ணம் இருந்த நிலையில அவை காவலர்களை கொண்டு அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருந்தார். சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான ஒரு கோஷங்களை எழுப்பி வராங்க. சபாநாயகர் இருக்கையை அதிமுக உறுப்பினர்கள் விட்டு வைத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என பேரவையில முழக்கமிட்டு வரக்கூடிய நிலையில அவை காவலர்களை கொண்டு அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரார். இது தொடர்ந்து 3வது நாளாக அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த விசாரணை இந்த வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை உறக்க சொல்லி சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்த வண்ணம் அதிமுக உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்துட்டு வராங்க. சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதனால் அதிமுகவினரை சபாநாயகர் அப்பாவு அவை காவலர்களால் வெளியேற்றுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர்கள் வெளியேறி முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுகவினர் அவை தொடங்கியதும் பேச முற்பட்டதனால் சபாநாயகர் அப்பாவு அவர்களை வெளியேற்றியிருக்கிறார். அது வெளியேறிய பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவையில்
விதி எண் 56 குறிப்பிட்டவாறு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து விவாதிப்பதற்காக பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். பேரவைத் தலைவரிடத்தில் 56 விதியின்படி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விதியை குறிப்பிட்டு பேரவைத் தலைவருக்கு அனுமதி கேட்டு காலையிலேயே அவருடைய அறையில் எங்களுடைய கொறடா அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகைகள் வந்திருக்குது. எந்த விதியும் பின்பற்றாம அவர் பேசுறான்னு சொன்னார். நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு, இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார்கள். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார். விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு அந்த அனுமதியை மறுப்பது வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பிரதான எதிர்க்கட்சியுடைய கடமை. இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை 60ஆக அதிகரித்து விட்டது. நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறுவடைய எண்ணிக்கை 150க்கு மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதைவிட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை, மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை, எதிர்க்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது, நெஞ்சம் பதறுகிறது. இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது. பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு என்ன பிரயோஜனம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்?